ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலம் தான் வந்திருக்கோம். இந்த குற்றாலத்தோட இன்னையோட நிலவரம் என்னங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அது இல்லாமல் அருவியில் எவ்வளோகான தண்ணி கொட்டுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் முழுசாக காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு தென்காசியிலேருந்து நேராக குற்றாலம் போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மரங்கள், நிழலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், ஆலமரங்கள் இங்கே நிறையா இருக்குது. இந்த மரங்களுக்குள்ளோடையெல்லாம் போகக்குள்ள நல்லா சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். குற்றாலத்துக்கு முன்னாடியே அந்த காற்றோட அந்த ஈரப்பதம் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் போகிற சமயம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு வெஹிக்கிள்ஸோ இல்லை காருகளோ அந்தளவுக்கு இல்லை. ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு குற்றாலத்தோடு நம்ம என்ட்ரன்ஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இதுதான் அந்த ஆர்ச்சி. சுற்றிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் இங்கிட்டோடி அந்தளவுக்கு இருக்காது. சின்ன சின்ன ஒரு சில கடைகள் மாத்திரம்தான் இந்த மாதிரி இடங்களில் இருக்கும். நீங்கள் மெயினாக ஏதாச்சும் வாங்கதாக இருந்தால் தென்காசிலேயே வாங்கிட்டு வந்துடுங்க. ஆனால் குற்றாலத்தோட கவர்மெண்ட், அதாவது அரசு பார்க்கு, இங்கே வந்துட்டு கட்டணம் எதுவுமே கிடையாது. இந்த பார்க்கில் இங்கே வந்துட்டு ஃப்ரீயாகவே நம்ம இருந்துட்டு போயிடலாம், எவ்வளோ நேரம்னாலும் இருக்கலாம். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. சாப்பிட்றதா இருந்தால் கூட இங்கே வந்து சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், குளிச்சுட்டு. இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு, குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இதுக்கு எந்த ஒரு சார்ஜும் பண்ண மாட்டாங்க, கட்டணம் கிடையாது. குழந்தைங்கள் விளையாடுறதுக்காக இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நல்லா செஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த சைடு போனீங்கன்னு சொன்னால் நிறையா திருவள்ளுவர் சிலை, அந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்துட்டு அந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற மாதிரி வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் அருவிக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா தூரத்தில் அந்த விழுது பார்த்திங்களா தண்ணி, அங்கேருந்து விழுகிற தண்ணி தான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கா பார்க்குறதுக்கு. இப்படி இருக்க போல தான் நம்ம வந்துட்டு தண்ணியில் குளிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் யாரையும் குளிக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் விழுது, வெயில் ஜாஸ்தியாக அடிக்கணும்.